கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு வழக்கறிஞர் பணிக்கு அந்த மாவட்டத்தை சார்ந்த டிவிகே செயற்குழு உறுப்பினர் அனீஸ் என்பவர் ஒரு பெண் வழக்கறிஞரிடம் 15 லட்சம் ரூபாய் பேரம் பேசுகிறார். அந்த பெண் வழக்கறிஞரோ 12 லட்சம் தரேன் என்று கூறுகிறார். இந்த உரையாடல் இப்போ சமீபத்தில் வைரல் ஆட்சி வலைதளங்கள்ல. இதுதான் நீங்கள் கொடுக்கிற ஊழலற்ற நிர்வாக ஆட்சியா? ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியை சார்ந்த 34 வயது பெண் ஒருவர் டிவிகே கட்சியில் இணைய வேண்டும் என்று கடந்த 10 மாதங்களுக்கு முன்பாக ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரான விஜய்மோகன் என்பவரை செல்போனில் தொடர்பு கொண்டிருக்காரு. அப்போ இந்த டிவிகே மாவட்ட செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு, கட்சியில் இணையணும், பொறுப்பு வேணும்னு சொன்னால் உங்களுடைய நியூடு வீடியோவை அனுப்புங்க என்று சொல்லி இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது அந்த பெண்ணினுடைய வீடியோக்களை இந்த விஜய்மோகன் எடுத்து வைத்துக்கொண்டு பாலியல் ரீதியாக அந்த பெண்ணை பின்னாளில் துன்புறுத்தியதாக அவர் புகார் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது சம்பந்தமாக இந்த டிவிகே மாவட்ட செயலாளர் விஜயமோகனுக்கு எதிராக பெயரளவில் மட்டும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதை தவிர அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர் என்பதாலா? ஸ்ரீவைகுண்டம் நுகர்பொருள் வாணிப கழகத்தில் சமீபத்தில் அந்த தொகுதி எம்எல்ஏவான சரவணன் லாரியை ஆய்வு செஞ்சார். அப்போ டயர் சரியில்லை, கண்ணாடி சரியில்லை, நம்பர் பிளேட் சரியில்லை என்று கூறினார். இது வலைதளங்களில் வைரலானது. அதுபோல ஏரல் வாரச்சந்தையில் ஆய்வு செய்த எம்எல்ஏ சரவணன் அங்கே கடை வைப்பதற்காக இருந்த வியாபாரிகளிடம் மாமூல் கேட்டதாக சர்ச்சை எழுந்தது. அதுபோல ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனுடைய தீவிர ஆதரவாளரான ஒன்றிய செயலர் பாலமுருகன் என்பவர் அங்கே இருக்கக்கூடிய தனியார் கல்குவாரிக்கு சென்று அங்கே மாமூல் கேட்டுள்ளார். அங்க கல்குவாரி நிர்வாகத்தினர் மாமூல் தர மறுத்ததனால அவர்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர், பைக்கு உள்ளிட்ட பொருட்களை அடித்து சேதப்படுத்தியுள்ளார். அதனால கல்குவாரி மேலாளர் கொடுத்த புகாரின் பேர்ல கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல எம்எல்ஏ சரவணுடைய தீவிர ஆதரவாளரான டிவிகே இளைஞரணி பொறுப்பாளர் பாலசுப்ரமணியம் என்பவர் அந்த கட்சியை சார்ந்த பெண் நிர்வாகியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் செய்யப்பட்டு கைதாகி இருக்கிறார். அதுபோல எம்எல்ஏ சரவணன் முக்காணி பகுதியில் இருக்கிற தாமிரபரணி ஆற்றுப்பாலம் சீரமைப்பு பணிகளை ஆய்வு செஞ்சாரு. அங்க போயிட்டு அதிகாரிகளுக்கு மாறி மாறி போன் போட்டு பல்வேறு கேள்விகளை கேட்டாரு. அப்ப எல்லா கேள்விக்கும் பதில் சொன்ன அதிகாரி ஒருத்தர், சார் நீங்க ஆய்வு பண்றது உங்க தொகுதிக்குள்ள வரல, இது திருச்செந்தூர் தொகுதி அப்படின்னு சொல்லவும் அங்கிருந்து உடனே நழுவி போயிட்டார். இப்படி டிவிகேவை சேர்ந்த ஆண் நிர்வாகிகள் தான் எப்படின்னா, டிவிகேவை சேர்ந்த பெண் நிர்வாகி ரீட்டா என்பவர் திண்டுக்கல் மாவட்டம். அவர் அதிகாரிகளுடன் நெருங்கி பழகி அவர்களை காதல் வலையில் வீழ்த்தி அவர்களுடன் தனிமையில் இருந்து அந்த காணொளிகளை வீடியோவாக பதிவு செய்து பின்பு அந்த அதிகாரிகளிடம் அந்த காணொளிகளை காண்பித்து இதை உங்கள் குடும்பத்தாருக்கு அனுப்பிவிடுவேன் என்று மிரட்டி அவர்களிடம் பணம் பறிக்கப்பட்டு வருவதாக ஒரு அதிகாரி ரீட்டாவிற்கு எதிராக கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளார். அது அப்படின்னா சமீபத்தில் ஜனநாயகன் படம் பார்த்துவிட்டு வெளியே வந்த சோளிங்கர் தொகுதி எம்எல்ஏ கபில் என்பவரிடம் யூடியூபர் சிவா என்பவர் படம் எவ்வாறு இருந்தது என்று மைக்கை நீட்ட உடனே அந்த கபில் என்ற எம்எல்ஏ சிவாவை தாக்க முயன்றுள்ளார். இந்த வீடியோ வலைதளங்களில் பரவியது. இதனால் ஆத்திரமடைந்த அடைந்த சோளிங்கர் தொகுதி டிவிகே எம்எல்ஏ கபில் என்பவர் தன் ஆதரவாளர்கள் 10 பேரை அழைத்துக் கொண்டு யூடியூபர் சிவா வீட்டுக்கு சென்று அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் இருவரையும் சேர்த்து தாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் தான் மக்கள் பிரதிநிதிகளா? இவர்கள் தான் மக்களுக்கு தொண்டு செய்ய வந்துள்ளார்களா?